நம்ம எல்லாருக்குமே முருகன் அப்படின்னு சொன்னாலே தமிழ் கடவுள், தமிழ் தலைவன் அப்படி இப்படின்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு விஷயத்தை முருகனோட அசோசியேட் பண்ணிப்போம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் முருகனோட பயங்கரமா அசோசியேட் ஆகும். ஆனா முருகனை பத்தி நம்மளுக்கு எத்தனை விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஜீசஸை பத்தியோ ராமரை பத்தியோ இல்ல அல்லாவை பத்தியோ தெரிஞ்சதை விட முருகனை பத்தி கம்மியா தான் தெரியும். சுத்தி 1000 கோவில் இருக்குது. ஆனா அந்த இதிகாச கதைகள்லாம் என்ன சொல்லுது, முன்னாடி இருக்கிற மித்தாலஜி எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கறதா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னா, தைப்பூசம் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தைப்பூசம் லீவ் வந்துருச்சு, சூப்பர் ஜாலின்லாம் சொல்றாங்க. பட் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? சரி, அதை கூட விடுங்க. முருகன் சூரனை கொன்னாச்சு, அதனால பயங்கரமா சூரசம்ஹாரம்லாம் நடக்கும், பயங்கரமா திருவிழாலாம் நடக்கும் தெரியும். அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்ணாரு? ஏன்னா இதெல்லாம் முருகன் பண்றப்போ ஸ்டில் ஹி வாஸ் a டீனேஜர்னு உங்களுக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் முதல்ல படைய போய் தோற்கடிச்சு வரப்ப ஹி வாஸ் a டீனேஜர். பட் அதுக்கப்புறம் அலெக்சாண்டரோட கதைன்னு ஒரு மிகப்பெரிய கதை இருந்துச்சுல, அந்த மாதிரி முருகனோட கதையில நம்மளுக்கு ப்ராபப்ளி அவரோட சின்ன வயசு கதை மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த மித்தாலஜி நம்ம அதிகமா முருகனை சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த முருகனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் தேடி போய் பார்த்தப்போ நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு. முருகனோட சீஃப் கமாண்டர், அதாவது தளபதி யாருன்னு தெரியுமா? வீரபாகு அப்படிங்கிற ஒரு கடவுள். இந்த வீரபாகு எல்லா முருகன் கோவிலையும் சிலை இருக்குது, ஆனா நம்ம கவனிக்க மாட்டோம். வாகு தேவர் அப்படிங்கிறவங்க ஒரு மெசஞ்சரா இருந்திருக்காங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். சிங்கமுகன் அப்படின்னு ஒரு எனிமி இருந்திருக்காங்க, தரகாசுரன் இருந்திருக்காங்க, சூரபத்மன் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பயங்கர ஃபேசினேட்டிங்கான ஸ்டோரி, ஒரு ஹீரோ ஸ்டோரி இருந்துச்சு. பட் நம்ம நிறைய பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இன்னைக்கு வீடியோல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். யார் இந்த முருகன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இவ்வளவு வெறியா சாமி கும்பிடுறாங்க? நீங்க மலேசியா, தமிழ்நாடு ஓகே நம்ம கும்பிடுறோம், விட்டுருங்க. ஆனா மலேசியாவுக்கு போன தமிழர்களா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், ஃபிஜியா இருக்கட்டும், இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அங்க இருக்கிற தமிழர்கள் யாரை கும்பிடுறாங்களோ இல்லையோ முருகனை பத்தி விடவே மாட்டேங்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க டைட்டா. அப்படி முருகன் என்ன பண்ணிட்டாரு? எதனால அங்க இருக்கிறவங்க இவ்வளவு ஃபேசினேட்டிங்கா ஃபேனா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, முருகனும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சமயங்கள் டிவோட்டிஸ்க்கு பண்ணியிருக்காரு இதிகாச கதைகள் படியே. ஸோ அது என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஸ்டோரி முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் ஹிமாலயாஸ்ல இருக்காங்க. இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. அண்ணனை எல்லாருமே இந்த பெட் பேரண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா பையன் அண்ணன் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. தம்பி இருந்துகிட்டு பரவாயில்ல நான் தனியாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. வந்த இடம் தான் நம்ம பழனி. இங்க செட்டில் ஆயிடுறாரு. அண்ட் இங்கதான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தமிழ் கடவுள் ஆனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மொத்த கதையுமே பாக்குறப்போ நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் தமிழ் ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. அவங்க இமயமலையை பக்கத்து வீட்டு இடம் மாதிரி தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு லைன் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கந்த புராணமா கந்த புராணம் தமிழ்ல நம்ம சொல்லலாம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சரவண பொதிகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரவண பொதிகை லேக்ல முருகன் குளிப்பாரு அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. சரவண பொய்கை இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆவினன்குடி பழனியில நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். ஸோ பழனி கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த சரவண பொய்கை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இமயமலையில இருக்கிற ஒரு லேக்கோட பேர் சரவண பொய்கை அப்படின்னு இருந்துச்சு. அங்கதான் முருகன் குளிப்பாருன்னு. அப்போ அங்க வரைக்கும் தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்களா? இதிகாசங்கள் படி சொல்றேன், அந்த கல்ச்சர் படியே அங்க தமிழ் பேசின மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் எனிவே கமிங் பேக் டு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவை பிரிடாமினண்டா 3 பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த கதை தெரியும், கிளம்பி வந்த கதை தெரியும். இதுக்கப்புறம் நான் சொல்றேன். 3 பேர் பிரிடாமினண்டா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இரண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா தரகாசூரன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அண்ட் மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கமுகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இந்த 3 பேர்ல சூரபத்மன் அண்ட் தரகாசூரன் ரொம்ப என்ன சொல்ல, பாகுபலி படத்துல வர்ற இந்த பல்வால் தேவன் மாதிரி ரொம்ப ரகடான ரூலர்ஸ்ன்னு சொல்றாங்க. மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை. அவங்க அவங்களோட டாமினன்ஸை காமிக்கிறதுல மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த சிங்கமுகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் ஆப்போசிட் சைட்ல இருந்தாலும், மக்களை ஆட்சி செய்யற சைட்ல ரொம்ப ரூடா இருந்தா கூட சிங்கமுகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மன்னன் ஓரளவுக்கு சென்சிபிளான மன்னனாவும் இருந்திருக்காங்க. ஓகே, மக்கள் கிட்ட இதெல்லாம் கொடுக்கணும், இந்த அளவுக்காவது அவங்களை ஹாப்பியா வச்சுக்கணுங்கிற ஒரு கன்சிடரேஷனும் இருந்திருக்குது. ஸோ 3 பேர் ஒரே கிளான் தான், ஓகேவா, ஒரே கூட்டத்தில் இருக்கிறவங்க தான், ஒன்னா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 3 பேர் ரொம்ப ரகடான ஆட்கள், ஓகேவா. இதுக்கு நடுவில் முருகன் இங்க வந்துடுறாரு. முருகன் நம்மளோட தமிழ்ல திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, லேண்ட் மாஸ் எல்லாம் பிரிச்சு வைப்பாங்க. ஸோ முருகன் யாரா கேரக்டர் காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா,
அவர் வந்து காட்டுக்குள்ள இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன், மலையிலையும் காடுகள்லையும் இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். ஜென்ரலா ஹீரோன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இவங்களுக்கு என்ன சொல்ல, ராஜாக்களுக்கும் மிகப்பெரிய அரண்மனையில பிறந்திருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷனே வந்து பாகுபலி படத்துல வர மாதிரி. இப்போ ராமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தானே இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். பட் முருகனுக்கு அந்த மாதிரிலாம் கதையில இல்ல. அவங்க சிவன் பார்வதின்னு சொல்றாங்களே தவிர அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காட்டுக்குள்ள எப்படி போயிட்டு இருந்தாரு, இப்படி வேட்டையாடிட்டு இருந்தாரு, மக்களோட மக்களா இருந்தாரு. இன்ஃபேக்ட் அப்போ இருந்த தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்த கடவுள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா நம்ம இப்ப கும்பிடுறதே கிடையாது. மாயோன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஷ்ணுவை வந்து மாயோனா அடாப்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து முருகன், குறிஞ்சி நிலம் அதெல்லாம் சொல்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லப்படுற சாமி. அவங்கள நம்ம இப்ப எல்லாருமே மறந்தே போயாச்சு. பொன்னியின் செல்வன் படத்துல அந்த கொற்றவை ரெஃபரன்ஸ் நிறைய வரும். வார் காட், அவங்க போருக்கு வந்து போகக்கூடிய ஒரு பர்டிகுலர் கடவுள். அப்புறம் வந்து இந்திரனை கும்பிட்டு இருக்காங்க, வருண பகவானை கும்பிட்டு இருக்காங்க, அப்புறம் வந்து அக்னியை கும்பிட்டு இருக்காங்க. அதாவது நீர் நெருப்பு ஆகாயம்னு எர்த்துல இருக்கிற பேசிக்கான எலிமெண்ட்ஸையும் அது போக வந்து மனிதர்களோட பேசிக்கான இமோஷன்ஸையும் தான் வந்து அந்த காலகட்டத்தில் கும்பிட்டுருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா இந்த கந்தா புராணம் வாசிக்கிறப்போ இதுதான் மெஜாரிட்டியா இருக்குது. மாயோன், அப்புறம் வந்து முருகன், குறிஞ்சி மலைகளில் வாழ்ற ஒருத்தங்க, கடல் கிட்ட வாழக்கூடியவங்களுக்கு வருண பகவான், அதே மாதிரி வந்து நெருப்பை கும்பிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கிற தமிழக மக்கள் வந்து கும்பிட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. பட் எனிவே இதுல வந்து முருகனும் இருக்காரு. இங்க மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க எல்லாம் யாரோட டிவோட்டிஸா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாயோனோட டிவோட்டிஸா, மேஜர் காடா வந்து மாயோன் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாயோனை கும்பிட்டு முருகனும் இங்க வராங்க. ஸோ ஹி இஸ் லைக் சம்மன், ஒரு டீனேஜர், காட்டுக்குள்ள சுத்திட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு நல்ல ஹேண்ட்ஸம் லுக்கிங், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்டிகுலர் பர்சன். அவங்க வந்து இங்க இருக்கிறப்போ இங்க இந்த 3 பேர் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா மக்கள்லாம் சந்தோஷமா இல்ல அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் 3 பேர் கொண்டு போய் அவங்களெல்லாம் பயங்கரமா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல முருகன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ முருகன் வந்து இப்போ அவருக்குன்னு ஒரு கேங் வந்துருச்சு, அவருக்குன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், இந்த ரயாட்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அதுக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான் தெரியுமா. ஜெயிச்சா வந்து ஆட்சி, இல்லைன்னா தீவிரவாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த நடுத்தர இடத்துல அந்த போருக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து he has a bunch of people, and அதுக்கு வந்து தலைவனா முருகன் இருக்காரு. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க, சீஃப் கமாண்டரா வந்து வீரபாகு அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட மெயின் மெசஞ்சரா வந்து வீரவாகு தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ முருகன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து வீரவாகு தேவர் அப்படிங்கிறவர் வந்து அனுப்பி விடுறாங்க சூரபத்மனோட கிங் அண்ட் அவங்களோட ஆட்சி செய்யற அரண்மனைக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. சூரபத்மன் எங்க இருந்தாங்க, எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம கேந்திரம் அப்படிங்கிற ஊரு ஈஸ்ட் கடல்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈஸ்ட் சி எதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ நம்ம டெக்னிக்கலா இந்தியன் மேப் பாக்குறப்போ ஈஸ்ட் சி வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால் சொல்லலாம். பே ஆஃப் பெங்கால்ல வந்து அந்த அவங்களோட இடம் இருந்துச்சு. சூரபத்மன் அவங்க தான் அந்த கடலுக்குள்ளதான் அவங்க ஆட்சி இருந்தாங்க. கடலுக்குள்ள இருந்த ஒரு பர்டிகுலர் மன்னர். இந்த ஆர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட கடலுக்குள்ள இருக்கிற ஒரு சாமியா தான் காமிக்கிறாங்க. ஐ மீன் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு அசுரனா காமிக்கிறாங்க. சோ கடலுக்குள்ள வந்து சூரபத்மன் வந்து விக்ரம கேந்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த விக்ரம கேந்திரத்துக்கு வந்து முருகன் வந்து தன்னோட சீஃப் மெசஞ்சரா வீரவாகு தேவரை வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அங்கே போன இடத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீரவாகு தேவரே வந்து சிறை பிடிச்சிட பாக்குறாங்க. பிடிச்சிட்டு என்ன முருகன் என்ன சின்ன பசங்களா, நீங்களா விளையாட்டு காமிக்கிறீங்களா, நான் யாரு தெரியுமா, சூரபத்மன் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை நீங்கெல்லாம் வந்து போட்டுருவீங்களா தெரியுமா, அப்படி இப்படின்லாம் பேசுறாரு. அடுத்து வந்து என்னடா மெசஞ்சரே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட சீஃப் கமாண்டரான வீரபாகுவை வந்து முருகன் அடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. இப்போ என்னன்னா, என்னோட பொதுமக்களுக்கு பிரச்சனை பண்றது, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு மெசஞ்சர் அனுப்பிச்சு அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணு தான் சொன்னேன். கூட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு ஆசை இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னப்போ நான் என்னோட மெசஞ்சரையும் நீ பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்னோட படை தளபதி அனுப்புறேன். ஸோ முருகனுக்கு வந்து ஒரு 9 பேர் வந்து முருகனோட சீஃப் கமாண்டர்ஸ்னு சொல்றாங்க. நவ வீரர்கள்னு அவங்களுக்கு பேராம். ஸோ அந்த நவ வீரர்கள்ல சீஃப் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாகுங்கிறவர். ஸோ வீரபாகுவே முருகன் அனுப்புறாரு. ஸோ நம்பர் 2 இன் செயின் ஆஃப் கமாண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஆர்மின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்ல ஒரு குட்டி லெவல் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஆர்மின்னு சொல்லலாம். ஒரு மேசிவ் லெவல் இல்லைனா சின்ன லெவல் ஆஃப் ஆர்மின்னு கூட சொல்லலாம். அப்போ உங்களோட சீஃப் கமாண்டரே அனுப்பிச்சு விடுறாங்க. வீரபாகு அங்க போய் வந்து பேசுறாராம். எங்க அந்த கடலுக்குள்ள இருக்கிற வீரமா கேந்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போய் பேசுறாராம். அங்க பேசுறப்போ இந்த மாதிரி என்னோட மெசஞ்சரை பிடிச்சிட்டீங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்க விடலைன்னா நாங்க சண்டைக்கு வருவோம், தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னப்ப அங்க இருக்கவங்களாம் பயங்கரமா சிரிச்சு அவமானப்படுத்தி இருக்காங்களாம். இன்ஃபேக்ட் இங்க ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேயருக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, அவரே வாழை வச்சு ஒரு இடம் உருவாக்குனாருன்னு சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வீரமா கேந்திரத்துக்கு போயிருந்தப்போ வீரபாகு அவங்களுக்கு வந்து இடமே கொடுக்கல, உட்கார்றதுக்கு சீட்டே கொடுக்கல. ஸோ இவங்க வந்து அப்படிலாம் அலட்சியப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாண்டி வீரபாகு வந்து அவங்க கிட்ட இருந்தாலும் மெசேஜை கன்வே பண்ணாரு. அவங்க கேட்டுட்டு என்னடா புடி பசங்களை என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு பிடிச்சி ஜெயில் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்களாம். வீரபாகு வந்து ஆனா அது எல்லாத்தையும் மீறி அந்த இடத்துல இருந்தும் தப்பிச்சு வந்திருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளதான் நடக்குது. ஸோ எனக்கு ராமாயணத்தோட நிறைய ரெஃபரன்ஸ் இங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ப்ரீடேட்ஸ் ராமாயணங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இன்னும் பழமையா இருக்குது.
ஸோ இவங்க வந்து அங்க கடல்ல இருந்து அந்த அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்களா. வர்ற வழியில வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இவங்க கொண்டுட்டு வராங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன பேட்ச் ஆஃப் பீப்புளோட. ஏன்னா தளபதி போயிருக்கிறது மெசஞ்சர்ல, தளபதி போறப்போ குட்டி ஆர்மியோட போவாங்களே, அந்த குட்டி ஆர்மி வந்து முருகனோட ஆர்மி வந்து முருகனேங்க கிடையாது. ஆனா வீரபாகும் அந்த நவ வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள சில பேரும் அவங்களுக்கு இருந்த குட்டி ஆர்மியை வச்சுக்கிட்டு இந்த சூரனோட நிறைய ஆர்மி பீப்புள் அடிச்சு துவம்சமாக்கிட்டு அங்கே தப்பிச்சு இங்க வந்துடுறாங்களாம். வந்ததுக்கு அப்புறம் வந்து போர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை நிறைய பேர் எங்க கனெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுபடை வீடு அப்படின்னா 6 படை வீடு அப்படிங்கிறது வந்து 6 வார் கேம்ப் அப்படின்னு கூட சொல்றாங்க. 6 இடத்துல வார் கேம்ப் வச்சிருந்தாங்க. நவ வீரர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு இடத்துல இருந்த வார் கேம்ப், வாருக்கு போகிறதுக்கு பேஸ் கேம்ப் வைப்பாங்கல்ல. உக்ரைன் ரஷ்யாலாம் பாத்தீங்கன்னா பேஸ் கேம்ப் ஒரு இடத்துல ஒரே நேரத்துல ஒரு இப்படி என்டர் ஆக மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து பஞ்ச் ஆஃப் அட்டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ள நம்ம பெருசா போக வேணாம். அது வந்து அந்த வேர்ட் பிளே, வார்த்தையில இருக்கிற பிளே. இப்போ கோயிலுங்கிறது வந்து மன்னன் வாழ்ற இடம் கூட ஒரு தியரி இருக்குது. ஏன்னா கோனா மன்னன், இல்லைன்னா இல்லம். ஸோ அப்போ கோயிலுங்கிறது மன்னன் வாழ்ந்துட்டு இருந்தது தான் வீடு. ஸோ அதுக்குள்ள வந்து சாமி இருந்தாங்களே தவிர அது மெயினாக மன்னன் வாழ்றதுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி செய்யறதே சாமிங்கிறதுனால வந்து அப்படி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ட் பிளே. தமிழ்ல வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப 1001 படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் எப்படி இவங்க இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் தான். ஏதோ ஒரு பஞ்ச் ஆஃப் தியரிஸ் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ் இருக்குது, அது ஒவ்வொருத்தையும் ஒரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறது தான். ஸோ எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மனுக்கு வந்து சமகாண்டி சின்ன பசங்களாம் நம்ம கூட சண்டைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு மொத்த படையோட சூரபத்மன் இறங்குறாங்க. இறங்குறப்ப வந்து இந்த ஒரு பர்சன் மட்டும் சிங்கமுகன் அப்படிங்கிறவங்க வந்து சொல்றாங்க இந்த போர் வேணாம். ஏன்னா அவங்க சின்ன பசங்க, நம்ம பெரிய ஆட்கள், நம்மளுக்கு வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டு போறது ஈஸி. அவங்க சொன்னாங்க வம்புத்தாங்க, நம்ம இந்த சண்டைக்கு போகவே வேணாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் சூரபத்மன் இருந்துகிட்டே எப்ப பார்த்தா லாஜிக் பேசிட்டு இருக்க, இறங்கியாச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபைட்டுக்கு போறாங்க. போன இடத்துல கொஞ்ச நாளே எதிர்பார்க்காத விதமா தரகாசூரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, இவங்க வந்து சூரபத்மனோட ரொம்ப க்ளோஸான ஒரு பர்டிகுலர் பர்சன். நான் சொன்னேன்ல 3 பேர் ஆட்சி செய்வாங்கன்னு, அதுல செகண்ட் இன் கமாண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தரகாசூரன் தான். தரகாசூரனை முருகனோட கேம்ப் வந்து அடிச்சு கொண்டுறாங்க. எதிர்பார்க்கவே முடியல. ஓகேவா, எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சின்ன பசங்க நினைச்சா தரகாசூரனே துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் சிங்கமுகன் வந்து என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா சூரபத்மன் கிட்ட, வேணாம் விட்டுறலாம், இவங்களை இதுக்கு மேல நம்ம பகச்சிக்க வேணாம். அந்த முருகன்கிறவங்க வந்து ஏதோ சின்ன பையன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், பட் ஹி சீம்ஸ் டு பி ஸ்மார்ட்டர். ஸோ அதனால வந்து நம்ம இதை ரொம்ப சீரியஸான ஒரு போரா கொண்டு போக வேணாம், இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சூரபத்மனுக்கு வந்து இட்ஸ் ஈகோ ஹிட், இட்ஸ் அ பர்சனல் லாஸ், இல்லை நம்ம கண்டிப்பா சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளோவோட இறங்குறாங்க. முருகனுக்கான பக்கம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட படை நிறைய இருக்குது. மக்களுக்கே அன்கம்ஃபர்டபுளான கவர்மெண்ட் தானே. ஸோ மக்களே வந்து நிறைய இடத்துல ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் படை ஒன்னா சேருது முருகன் அவர்களோட. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஃபைனலி வந்து முருகன் வந்து கம்ப்ளீட்டா அந்த போரை வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் சிங்கமுகன் இறந்து போறாங்க, சூரபத்மன் கடைசியில பாக்கி இருக்காங்க. அப்போ சூரபத்மன் வந்து கடைசியில போய் தஞ்சம் போகிறது எங்க போர் களத்துல வந்து தப்பிச்சு ஓடுறப்போ ஒரு மரத்துக்குள்ள போய் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு மாமரமா. ஸோ மரத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்போ வந்து முருகன் கடைசியில வேல் இருக்கும்ல, அதை வந்து அவங்களோட அம்மா கொடுத்த வேல். ஸோ அவங்களோட பார்வதி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வேல் கொடுத்தாங்களாம். அது கொடுத்த நாள் தான் வந்து தைப்பூசமா. ஸோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையில இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அதை வந்து அடிச்சு நகர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போறதுக்கு இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போனா அவங்க அம்மா கொடுக்குறாங்க. இது எவ்வளவு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்குது. மோட்டிவேஷன் ஜோன்ல இருக்குல்ல, அந்த வேல் கொடுத்த நாள் தான் வந்து இந்த தைப்பூசம்னு சொல்லி தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த வேல் அது பிறந்த நாள் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அது கார்த்திகை, அது வேற செலிப்ரேஷன், விளக்கெல்லாம் ஏற்றுவாங்கல்ல, அது வேற. ஸோ இந்த வேல் கொடுத்த நாள் தான் தைப்பூசம். விக்டரி ஆஃப் குட் அகேன்ஸ்ட் ஈவில், செல்ஃப் மோட்டிவேஷன், நான் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் அடிச்சு தூக்குவேன், அந்த ஜோன். ஸோ முருகன் வந்து அந்த வேலை வச்சுக்கிட்டு ஃபைனலி அந்த மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து வேலை விட்டு அந்த மரத்தை 2ஆ பிளவுபட்டு அதுல இருக்கிற சூரபத்மனை சாகடிக்கிறாங்க. அண்ட் அதோட வந்து விக்டரி ஆஃப் குட் வர்சஸ் ஈவில். அதுல வந்து மரத்திலேயே வந்து ஒரு சேவல் இருந்துச்சு, அந்த மரத்திலேயே ஒரு மயில் இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்து, அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த அனிமல்ஸ் கூட வந்து கடைசியில சூரபத்மன் ஒரு ரொம்ப பேடான ஒரு ரூலரை வந்து அழிச்சதுக்கு முருகன் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. அதுதான் அந்த சேவல் கொடி அண்ட் மயில் வாகனம் எப்பவுமே கூட இருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு கதை சொல்லி முடியுது. ஸோ இதுதான் வந்து முருகனோட லேட்டர் பீரியட் ஆஃப் த ஸ்டோரி. அந்த மொத்தமா இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது தான். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் கிளை கதைகள் நிறைய இருக்குது. ஸோ முருகன் வந்து அந்த காவடி தூக்குறது இருக்குல்ல, அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இடுமன் அப்படிங்கிறவங்க வந்து முருகனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இடுமன் வந்து முருகன் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இடுமன் வந்து ஒரு காவடி தூக்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நாளுக்கு. ஸோ அவங்க என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்கன்னா, என்னோட நண்பன் முருகன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், என்னைய மாதிரி உன்னை நிறைய பேர் பார்க்க வர போறாங்க இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இந்த இந்திய நாட்டில், தமிழகமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வர போறாங்க. உன்னை மலையேறி இந்த பழனி மலை ஏறி வந்து பார்க்குறப்போ, இல்லை எந்த மலைனாலும் ஏறி வந்து பார்க்குறப்போ அந்த காவடியை தூக்கிட்டு வராங்கல்ல, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும்.
அந்த வெயிட்டா காவடியை தூக்கிட்டு வரவனுக்கு என்னானாலும் அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை நீ பூர்த்தி செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தான்னு சொல்லிட்டு இடும்பன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து முருகன் கிட்ட கேட்டதுக்கு முருகன் வந்து சரி உனக்காக நான் இதை பண்றேன்னு சொன்னோன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோட நம்பிக்கை என்னன்னா காவடியை தூக்கிட்டு போய் நம்ம வேண்டுதலை வச்சிருந்தோம்னா அங்க முருகன் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. மலேசியால